Hello students, biology biobotany and biozoology உயிரி தாவரவியல் உயிரி விலங்கியல் இதில் கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னப்பா பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடியது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபுல் போர்ஷன்னாவே உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரிவிஷனாக இருந்தாலும் சரி, செகண்ட் ரிவிஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தோட மார்க்குமே நம்மளோட டார்கெட்டே பப்ளிக் எக்ஸாம் தான். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் எப்படி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த கொஷின்ஸை வச்சு கண்டிப்பாக நீங்களே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்த வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக நம்ம 12க்குமே பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா இம்மிடியேட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பயாலஜியில் நான் உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் இதே மாதிரி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் இம்பார்ட்டன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours ஆயிடுச்சு. இது எல்லாமே கோல்டன் கொஷின். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பயோபாட்னியோட உயிரி தாவரவியலோட 2 மார்க் கொஷின்ஸ் ஓகேங்களா. 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் சொல்றேன். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சொல்றேன். 5 மார்க் கொஷின்ஸ்க்கான வீடியோவான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க அப்பதான் இந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம இமிடியேட்டா உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். சரிங்களா? 8 மார்க்ஸ்க்கு 2 மார்க் கொஷின்ஸ் வருது. அதாவது பயோபாட்னியில் உங்களுக்கு 35 மார்க்ஸ் வருது இல்லையா? அந்த 35 மார்க்ஸில் உங்களுக்கு 8 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் போயிடுது. 2 மார்க் கொஷின்ஸ் 8 மார்க்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அது 3 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது 5 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 35 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது. சரிங்களா? ஸோ 2 மார்க் கொஷின்ஸில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்துருவோம். மர வயதியல் மற்றும் மரக்கால நிலையியல் வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் டென்ட்ரோக்ரோனாலஜி அண்ட் டென்ட்ரோக்ளைமட்டாலஜி. கொஸ்டின் நம்பர் 2. வைரஸின் உயிரற்ற பண்புகள் ஏதேனும் இரண்டினை எழுதுக. ரைட் எனி 2 நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். கொஸ்டின் நம்பர் 3. சினாப்சிஸ் வரையறுக்கவும். டிஃபைன் சினாப்சிஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கல்வி விஜி சேனல். இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமில் அப்படியே வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. எஸ், நீங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாமுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் 100% நான் அடித்து சொல்கிறேன். நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனால் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. கொஸ்டின் நம்பர் 4. சதைப்பற்றுள்ள தாவரங்களில் சுவாச ஈவு மதிப்பு 0 ஏன்? ரெஸ்பிரேட்டரி கோஷன் இஸ் 0 இன் சக்குலண்ட் பிளான்ட்ஸ். ஒய்? கொஸ்டின் நம்பர் 5. கீழ்கண்டவற்றிற்கு கலைச்சொல் தருக. ஒரு வளமற்ற மகரந்த தாள். மகரந்த தாள்கள் ஒரு கட்டாக இணைந்த மகரந்த தாள்கள். Give the technical terms for the following. A sterile stamens are united in one bundle. Question number 6. நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள் யாவை? What are the parameters which control water potential? லைக்கன்கள் என்றால் என்ன? What are lichens? பிக்னோசைலிக் பற்றி நீவீர் அறிவது யாது? What do you infer from the term பிக்னோசைலிக்? ஒரு கற்றை மகரந்த தாள்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுகள் தருக. வாட் இஸ் மோனாடெல்போஸ் ஸ்டாமன்ஸ்? கிவ் அன் எக்ஸாம்பிள். சுவாச வேர்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் எ நோட் ஆன் பிரீத்திங் ரூட். மூடிய வாஸ்குலர் கற்றையை திறந்த வாஸ்குலர் கற்றையிலிருந்து வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டல் ஃப்ரம். கொஸ்டின் நம்பர் 12. போல்டிங் வரையறுக்கவும். டிஃபைன் போல்டிங். பிளெக்டோஸ்டீல் என்றால் என்ன? ஓர் எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் பிளெக்டோஸ்டீல்? கிவ் அன் எக்ஸாம்பிள். கூட்டுக்கனியை திரள் கனியிலிருந்து வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அக்ரிகேட் ஃப்ரூட் அண்ட் மல்டிபிள் ஃப்ரூட். ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியின் முக்கியத்துவத்தை கூறுக. பிரிங் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்.
ஏதேனும் 2 நொதிகளை எழுதி அதன் மூலாதாரம் மற்றும் பயன்பாடுகளை எழுதுக. ரைட் எனி 2 enzymes and their sources and uses. துளைக்கட்டைக்கும் துளைகளற்ற கட்டைக்கும் இடையேயான வேறுபாடுகள் யாவை? What are the differences between porous wood and non-porous wood? நைட்ரஜன் வளிமண்டலத்தில் அதிகம் இருந்தாலும் தாவரங்கள் அதனை பயன்படுத்த முடிவதில்லை. ஏன்? The nitrogen is presented in the atmosphere in huge amount but higher plants fail to utilize it. Why? டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 18 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. நீர் ஊடக வளர்ப்பு அல்லது மண்ணில்லா வளர்ப்பு பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. ரைட் ஷார்ட் நோட்ஸ் அபவுட் ஹைட்ரோபோனிக்ஸ் ஆர் சாயில்லெஸ் கல்ச்சர். வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ரீஜியன் ஆஃப் ரூட்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து புக் பேக் மட்டும் இல்லை பிள்ளைங்களா, இன்சைட் கொஸ்டின்ஸும் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இது எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸும் இந்த வருஷம் 2025 பப்ளிக்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வர இருக்குன்னு சொல்லிட்டு சில கவர்மெண்ட் டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ வெரி 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 யூஸ்ஃபுல். ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்காக டைம் ஒதுக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கும் நம்ம வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒற்றை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழலை இரட்டை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழலிலிருந்து வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் ஹாப்ளோட்டானிக் அண்ட் டிப்ளோன்டிக் லைஃப் சைக்கிள். நீரின் பண்புகளை எழுதுக. ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். உட்கருவின் பணிகளை எழுதுக. ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ரசிமோஸ் மஞ்சரிக்கும் சைமோஸ் மஞ்சரிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ராஸ்மோஸ் அண்ட் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். கிளைட்டோரியா டெர்னோஷியாவின் மலர் வரைபடம் வரைந்து மலரின் சூத்திரத்தை எழுதுக. Draw the floral diagram of Clitoria ternatia and write the floral formula. திசு தொகுப்பின் வகைகளை பெயர்களை குறிப்பிடவும். Name the types of tissue system. ஆக்சின் வாழ்வியல் விளைவுகள் ஏதேனும் 3 எழுதுக. Write any 3 physiological effects of auxin. பாக்டீரியங்களில் நடைபெறும் இரு பிளவுறுதல் இனப்பெருக்க முறையை விளக்குக. எக்ஸ்பிளைன் பைனரி ஃபிஷன் இன் பாக்டீரியா. ஐம்பெரும் பிரிவு வகைப்பாட்டின் நிறை குறைகளை பற்றி குறிப்பு சேர்க்கவும். ஆட் எ நோட் ஆன் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன். சிறுகுறிப்பு வரைக. நெப்பந்தஸ். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் நெப்பந்தஸ். இலை துளையின் அமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறிப்பிடுக. Draw a neat label diagram of stomata. திட்டமிட்ட இறப்பு பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. Give a brief account on programmed cell death PCD. விளக்கு தூரிகை குரோமோசோம்களை படத்துடன் விவரிக்கவும். Describe lamp brush chromosomes with a neat diagram. இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே உயிரி தாவரவியல் பயோபாட்னியோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஃபுல்லா பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க இம்மிடியேட்டா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க பிள்ளைங்களா. அடுத்தது தொடர்ச்சியா நம்ம ஜுவாலஜி உயிரி விலங்கியலோட 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டோட்டலா 8 மார்க்ஸ்க்கு. சரிங்களா? அடுத்தது டெட்டனி எவ்வாறு ஏற்படுகிறது? ஹவு இஸ் டெட்டனி காஸ்ட்? தவளையில் காணப்படும் சுவாச முறைகளை எழுது. ரைட் த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சீன் இன் ஃப்ராக். பயன் தரும் பாக்டீரியாவை நோயூக்கி பாக்டீரியாவிலிருந்து வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. காற்றானது நாசியிலிருந்து மூச்சு குழாயை அடைய பல உறுப்புகளை கடந்து செல்கிறது. அவ்வுறுப்புகளின் பெயர்களை வரிசைப்படுத்துக. ஏர் மூவிங் ஃப்ரம் த நோஸ் டு த ட்ராச்சியா பாசஸ் த்ரூ எ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். லிஸ்ட் த ஆர்டர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ். மனிதனின் பற்சூத்திரத்தை தருக. ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ஹியூமன். சுடர் செல்கள் என்றால் என்ன? வாட் ஆர் ஃப்ளேம் செல்ஸ்? ரத்தம் ஏன் தனித்துவமான இணைப்பு திசு என்று கருதப்படுகிறது? Why blood is considered as a typical connective tissues? மண்புழுவின் பெரிஸ்டோமியம் மற்றும் புரோஸ்டோமியத்தையும் வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பெரிஸ்டோமியம் அண்ட் புரோஸ்டோமியம் இன் earthworm. சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் 2 முக்கிய ஹார்மோன்கள் யாவை? Name the 2 main hormones involved in the regulation of the renal function. நிணநீர் என்றால் என்ன? அதன் பணி யாது? What is lymph? Write its function. தைராய்டு சுரப்பியின் அசினி பற்றி எழுதுக. Comment on acidity of thyroid glands. குறுக்கு கலப்பு வரையறுக்கவும். டிஃபைன் கிராஸ் பிரீடிங். எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸ் என்பதை வரையறுக்கவும். டிஃபைன் எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸ். நாங்குழு கட்டிகள் என்பதென்ன? வாட் ஆர் எர்த்வார்ம் காஸ்ட்? தட்டைப்புழு, கரப்பான் பூச்சி, மீன் மற்றும் பூனை ஆகியவற்றின் சுவாச உறுப்புகளின் பெயர்களை கூறுக. நேம் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம், காக்ரோச், ஃபிஷ் அண்ட் கேட்.
மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்தை ஒப்பிடுக. கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். மூளை கதுப்புகளின் பணிகளை அட்டவணைப்படுத்துக. டேப்லெட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் லோப்ஸ். உமிழ்நீர் சுரப்பிகளின் பல்வேறு வகைகளை எழுதுக. ரைட் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சலைவரி கிளான்ஸ். இதுவரையும் நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் எழுத போறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்றாங்க. 19th கொஸ்டின் வந்து கம்பல்சரின்னு சொல்றாங்க. சரிங்களா? வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் ஒயிட் அடிப்போஸ் திசு ஃப்ரம் பிரவுன் அடிப்போஸ் திசு. நலமான கால்நடைகளை எவ்வாறு கண்டறியலாம்? எவையேனும் 2 கால்நடை நோய்களை குறிப்பிடுக. How will you identify healthy cattle? Name any 2 cattle diseases. இதய ஒலிகள் என்றால் என்ன? அவை எப்போது மற்றும் எப்படி உண்டாக்கப்படுகின்றன? What are the heart sounds? When and how are these sounds produced? Adrenal cortexin அடுக்குகளையும் அதன் சுரப்புகளையும் குறிப்பிடுக. Name the layers of adrenal cortex and mention their secretions. ஊடுகலப்பு ஒத்தமைவான்களை ஊடுகலப்பு ஒழுங்கமைவான்களிலிருந்து வேறுபடுத்துக. Differentiate osmoconformers from osmoregulators. மீன்களில் காணப்படும் காற்று பைகளின் பண்புகளை குறிப்பிடுக. List the functions of air bladder in fishes. மண்புழுக்கள் உழவனின் நண்பன் என ஏன் அழைக்கப்படுகிறது? Why earthworms are called friend of farmers. பக்கவாதத்தை பற்றி சிறுகுறிப்பு வரைக. Write short notes on stroke. Oxytocin ஹார்மோன் விவரிக்கவும். Explain oxytocin ஹார்மோன். கிளாமருலாரின் நிகர வடிகட்டுதலுக்கான அழுத்தம் 10 mmHg. இது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? The net filtration pressure at glomerulus is 10 mm. How is it arrived? பாராதைராய்டு ஹார்மோன் குறைவதனால் ஏற்படும் நோய் மற்றும் அதன் அறிகுறிகளை எழுதுக. Name the disorder caused due to the hyposecretion of parathyroid hormone and write its symptoms. நெப்ரானின் அமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். Draw and label the structure of a nephron. சில வகை எபித்தீலியங்கள் பொய் அடுக்கினால் ஆனவை. இதன் பொருள் என்ன? Some epithelial cells are pseudostratified. What does this mean? அரக்குப்பூச்சியின் பொருளாதார முக்கியத்துவத்தை கூறுக. Give the economics importance of lac insect. முன் கண் திரவம் கண் உள் அழுத்தத்தை நிலையாக பராமரிக்க உதவுகிறது. நியாயப்படுத்துக. Aqueous humor maintenance the intraocular pressure justified. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 marks and 3 marks எல்லாமே தெளிவாக பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் 5 mark கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் 5 மார்க்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன், 2 மார்க்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன், 3 மார்க்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஆஃபலி எக்ஸாம், ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் எல்லாத்துக்குமான ஒரே ஒரு வீடியோ. இந்த கொஷின்ஸில் நீங்கள் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 70 out of 70 பயாலஜியில் 1 மார்க்ஸும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் எடுக்கலாம். என்னன்னா நான் வந்து உங்களுக்கு இன்சைட் கொஷினும் சொல்லியிருக்கேன், புக் பேக் கொஷினும் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் ஒன்லி. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அழகாக மார்க் பண்ணி படிக்க பாருங்கள். எல்லாரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். பயாலஜியில் யாரெல்லாம் ஆஃபலியில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ இமிடியேட்டாக உங்களோட மார்க்ஸை இப்பயே கமெண்ட்ல தெரிவிங்க. நீங்கள் 70க்கு எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மார்க் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சேனல் புதுசா இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸோட வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்த்து பயனடைஞ்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.